அருவம் ஒரு நான்காகி உருவம் ஒரு நான்காகி அரையிரண்டு மறிவுள உரு அருவம் உண்டாகி முத்திரமும் வழுத்த ஒன்னா பெருவழிக்கப்பாலாய் உள்ள பொருள் ஈதனவே பெரிதும் செய்யோன் ஒருவனையே புகழ்ந்த அருள் அருணகிரி சேவடிப்போது உளத்துள் வைப்பாம். திருச்சிற்றம்பலம். அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே திருச்செந்தூரிலே அருணகிரிநாத சுவாமிகள் அருளிச் செய்த திருப்புகழிலே ஒன்று பற்றி இன்று சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. திருப்புகழ் நம்முடைய வாழ்வை வளப்படுத்த அருணகிரிநாத சுவாமிகள் அருளிச் செய்த வரப்பிரசாதம். இருப்பவல் திருப்புகழ் விருப்போடு படிப்பவர் இடுக்கினை அறுத்திடும் என ஓதும் என்று சுவாமிகளே திருத்தணி திருப்புகழிலே குறிப்பிடுகின்றார். திருப்புகழின் பெருமையை பல்வேறு இடங்களிலே குறிப்பிடுகின்ற நம்முடைய சுவாமிகள் சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் யாம் என்று குறிப்பிடுகின்றார். அந்த திருப்புகழ் என்ன செய்யுமாம்? நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகழ் உரைக்கும் செயல்தாராய் நினைத்ததும் அளிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவாமல் என்று நாம் என்னென்னெல்லாம் நினைக்கின்றோமோ அத்தனையும் வழங்க வல்லதாம் திருப்புகழ் என்று அருணகிரிநாத சுவாமிகள் கூறுகின்றார். அப்படிப்பட்ட அற்புதமான திருப்புகழை நாம் ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோமேயானால் நம்முடைய வாழ்வு வளம் பெறும், சிக்கல்கள் தீரும், சிந்தனை வளப்படும். அதனால்தான் வேல் வகுப்பிலேயும் கூட சொல்லுகிற பொழுது திருப்புகழை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் என்று சொல்லுகின்றார் சுவாமிகள். திருப்புகழினுடைய சிறப்பை கந்தரலங்காரத்தில் சொல்லுகிற பொழுது சுவாமிகள் சொல்லுகிறார், முருகப்பெருமானுடைய திருவடிகள் பட்ட இடம் 3. அதிலே 1 மயில், 2வது தேவர் தலை, 3வதாக எங்கே பட்டது என்று அந்த பாடலிலேயே குறிப்பிடுகின்றார். தாவடி ஒட்டும் மயிலிலும் தேவர் தலையிலும் என் பாடி எட்டிலும் பட்டதன்றோ படி மாவலிபாலன்று மூதண்ட கூடம் முகடுமுட்ட சேவடி நீட்டும் பெருமான் மருகன்றன் சிற்றடியே. முருகனுடைய திருவடி திருப்புகழிலே பட்டது என்று நம்முடைய சுவாமிகள் கூறுகின்றார். என் பாகடி எட்டிலும் பட்டதன்றோ. முருகனுடைய திருவடியிலே கொண்டு போய் திருப்புகழ் முழுமையும் வைத்திருப்பார். முருகன் திருவடியை அதன் மேலே வைத்திருப்பார். அப்படி வைத்தால் மேலே இருக்கிற அந்த திருப்புகழ் மட்டும்தானே முருகனுடைய திருவடிப்பட்ட திருப்புகழாக இருக்கும் என்று நாம் நினைப்போம் அல்லவா? அதனால அருணகிரிநாதர் சொல்லுகிறார், என் பா அடியெட்டிலும் பட்டதன்றோ. கடைசி பாட்டு வரைக்கும் முருகனுடைய திருவடி பட்டுச்சான். ஒவ்வொரு திருப்புகழுமே முருகனுடைய திருவருள் நலம் பெற்ற திருப்புகழ். அதிலே இன்றைய தினம் நாம் கைலையங்கிரியாக தென்னகத்திலே விளங்கக்கூடிய திருச்செந்தூரிலே செந்தில் பெருமானுக்கு முன்பாக நின்று கருணை ஒழுக அருணை முனிவர் அருளிச் செய்த திருப்புகழிலே ஒரு திருப்புகழ் சிந்திப்பதற்கு நமக்கு இன்று பெருமானுடைய திருவருள் கூட்டியிருக்கிறது. நிலையா பொருளை உடலா கருதி நெடுநாள் பொழுதும் அவமே போய் நிறை போய் செவிடு குருடாய்ப்பிணிகள் நிறைவாய் பொறிகள் தடுமாறி மலநீர் சயனமிசையா பெருகி மடிவேற்குரிய நெறியாக மறை போற்றறிய ஒளியாய் பரவு மலர்த்தாள் கமலம் அருள்வாயே. கொலை காட்ட உணர்
கெடமாச்சலதி குளமாய்ச்சுவர முதுசூதம் குறிவோய் பிளவு படமேற் கதவு கொதிவேற்படையை விடுவோனே அலைவாய்க்கரையின் மகிழ்சீர் குமர அழியா புனித வடிவாகும் அரணார்க்கதித பொருள் காட்டு அதிப அடியார்க்கு எளிய பெருமாளே அடியார்க்கு எளிய பெருமாளே. அடியவர்களுக்கு எளியவனாக விளங்குகின்றவன் முருகப்பெருமான். ஆனால் மறையெல்லாம் ஓலமிட்டு எங்கே அவன் என்று இன்னும் தேடிக்கொண்டிருக்கின்றனவா. அன்பிற்கு அகப்படுகின்ற கருணை வள்ளல் செந்திலம்பதி வேலவன். தேவர்களெல்லாம் சூரபதுமனால் துன்புற்ற காலத்திலே தமக்கு வாழ்வு தருவார் யார் என்று அலமந்த போது அஞ்சேல் என்று அவர்களை காத்தருளிய பெருமான் முருகப்பெருமான். வாழ்க்கையிலே படுகின்ற வேதனைகளுக்கெல்லாம் நாம் சென்று தஞ்சமடைய வேண்டிய இடம் ஒன்று இருக்குமானால் அது முருகப்பெருமானுடைய திருவடிதான் சிறந்த இடமாக விளங்கும். தஞ்சமடைந்தவர்களை அஞ்சாதே என்று சொல்லி அவர்கள் துயர் தீர்க்கின்ற தேவ சேனாபதியாக விளங்குகின்றான் முருகப்பெருமான். கொலை செய்வதற்கு கொஞ்சமும் அஞ்சாதவர்கள் சூரபதுமன் கூட்டத்தார். ஆனால் அவர்களை கொன்று குவித்தான் போர்க்களத்திலே முருகப்பெருமான். தீயவர்களை அழிப்பது அல்ல முருகனுடைய வேலை, தீமையை அழிப்பதுதான் முருகனுடைய வேலை. அதைத்தான் பெருமான் செய்தான். இந்த உலகத்திலே பல புராணங்கள் வந்திருக்கின்றன, பல அரக்கர்களை மாய்த்த கதைகள் வந்திருக்கின்றன. ஆனால் கந்தபுராணம் போல ஒரு கதை 5 கண்டத்திலே கிடையாது. போரிட வந்த சூரனை பெருவாழ்வு வாழ வைத்தவர் முருகப்பெருமான். சூரன் அழியவில்லை, அவன் சேவலும் மயிலுமாக ஆனான். சூரபதுமனாக இருந்த பொழுது 1008 அண்டங்களில் இருந்தவர்கள் மட்டும்தான் அவனை வணங்கினார்கள், அதுவும் பயந்து கொண்டு வணங்கினார்கள். ஆனால் முருகனுடைய வாகனமாகவும் கொடியாகவும் ஆன பிறகு கோடான கோடி அண்டங்களில் இருப்பவர்களும் இப்பொழுது வணங்குகிறார்களாம். எங்களுக்கு மயில் இருக்கின்ற பொழுது, சேவல் இருக்கின்ற பொழுது எங்களுக்கு என்ன பயம், ஏது பகை என்று கேட்கிறார்களாம். எனவே தீயவர்களாக இருந்தாலும் முருகனை அண்டினால் தூய்மையாவார்களாம். தீயவை புரிந்தாரேனும் முருகவேள் திரு முன்பு உற்றால் தூயவராகி மேலை தொல்கதி அடைவர் என்கை ஆயவும் வேண்டும் கொல்லோ அடு சமறு இந்நாள் புரிந்த மாயையின் மகனும் அன்றோ வரம்பிலா அருள் பெற்று உய்ந்தான். கந்தபுராணத்தில் கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்றார், எத்தனை எத்தனை தீமைகள் புரிந்தான் சூரபதுமன். ஆனால் முருகவேள் முன்பாக போய் நின்ற ஒரு காரணத்தினாலேயே அவன் தூயவனானானே. முருகனுடைய கருணைக்கு எதை ஈடு சொல்வது என்று கேட்கிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார். கொலை காட்டு அவுணர் கெடமா சலதி குளமாய்ச் சுவர முதுசூதம். சூரபதுமன் போர்க்களத்திலே அஞ்சி ஓடி கடைசியிலே தப்பிப்பதற்காக கடலிலே போய் மாமரமாக நின்றானாம். அதுவும் எப்படி, தலைகீழ் மரமாக நின்றானாம். ஆணவத்திலே திரிகின்றவர்களை உலக வழக்கிலே கொஞ்ச நாளா இவர் தலைகீழா திரிகிறாரப்பா என்று சொல்லுவார்கள். ஆணவத்தின் அடையாளம் சூரபதுமன். அதனாலதான் அவன் தலைகீழா போய் நின்னான். கவிழ் இனர் மாமுதல் தடிந்த மருவில் கொற்றத்து என்று திருமுருகாற்றுப் படையிலேயும் நக்கீரர் சொல்லுவார். அப்படி தலைகீழாக நின்ற மரத்தை 2 கூறாக பிளந்தாராம் முருகன். சூதம்னா மாமரம். குறிப்போய் பிளவு பட மேற்கதவு கொதிவேல் படையை. இந்த வேல் வருகிற பொழுது கொதித்ததாம், அனற்பிழம்பாயிருந்ததாம்.
பகைவர்கள் பெயர் செல்லுகிற பொழுது அது அப்படித்தான் செல்லும். மொத்த கடலும் வற்றி போய் சுவரி குளம்போல் ஆகிவிட்டதாம் வேற்படையின் சூடு தாங்க முடியாமல். வேற்படையின் சூடு தாங்க முடியாமல் கடல் வற்றியது போல வேலவனை நாம் வணங்கினால், வேற்படையை வணங்கினால் கடல் போல இருக்கிற நம்முடைய வினை கூட்டமும் சுவரி போய்விடும் என்று காட்டுவதற்காக அருணகிரிநாத சுவாமிகள் இந்த வரியை சொல்லுகிறார். மாமரமாக நின்ற சூரபதுமனை வேல் இரு கூறாக பிளந்ததாம். தூள் தூளா செய்யல, 2 கூறா பிளந்ததாம். என்ன காரணம்? ஆணவம் இரு கூறு உடையது. ஒன்று அகங்காரம், இன்னொன்று மமகாரம். நான், எனது, இந்த இரு கூறு உடையது ஆணவம். அதனால தான் அதை இரு கூறாக பிளந்தார் என்று சொல்வார். அலைவாய் கரையின் மகிழ் சீர் குமர அழியா புனித வடிவாகும். முருகனுடைய திருமேனி திருவருள் மேனி. அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி பிழம்பு அதுவோர் மேனியாக கருணைகூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்த ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய என்று கச்சியப்பர் சொல்லுவார். புனித வடிவு, அருள் திரு வடிவு. நம்ம போல சப்த தாதுக்களால் ஆன மேனி அல்ல சுவாமியினுடைய திருமேனி, திருவருள் திருமேனி. பிரம்மமே திருவடிவமாக வந்ததாம் முருகப்பெருமானுக்கு. அழியா புனித வடிவாகும். அந்த வடிவத்தில் வந்தாதான் உயிர்கள் புரிந்து கொள்ளும். அவருக்கு இயல்பாக வடிவம் கிடையாது. பரவழியிலிருந்து அருவம், அருவுருவம், உருவம் என்று கீழே இறங்கி வருகிறார். உயர்ந்த நிலையில இருக்கிறவர்கள் உயர்ந்த நிலையில இருந்தால் மிகவும் தாழ்ந்த நிலையில் இருக்கிறவர்கள் பயன்பெற முடியாது. அதனாலே உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் அவர்கள் நிலைக்கு இறங்கி வந்து அவர்களுக்கு சமானமாக நின்று உதவி புரிய வேண்டும். பெரியவர்கள் அப்படித்தான் செய்வார்கள். தெருவிலே நடமாடுகின்ற பிச்சைக்காரனுக்கு மாடியிலே உலாத்துகின்ற செல்வந்தர் உதவி புரிய வேண்டும் என்றால் செல்வந்தர் கீழே இறங்கி வரணும். வாசல் வரைக்கும் வந்து வெளியில வந்து பிச்சைக்காரனுக்கு சமானமா நின்று அவனுக்கு வேணுங்கிறத கொடுக்கணும். அப்படித்தான் உயிர்களுக்காக கீழே இறங்கி வந்தான் முருகப்பெருமான். அது புனித வடிவு என்று சொல்லுகிறார் அருணகிரிநாத சுவாமிகள். திருச்சீரலைவாய் என்று பெயர் பெற்ற செந்திலம்பதி கைலைக்கு நிகராகும். அங்கே எழுந்தருளி இருக்கின்ற முருகப்பெருமானுடைய திருவருள் கடல் போல விளங்குகின்றது. வருகின்றவர்களுக்கெல்லாம் வாரி வாரி அருளை வழங்குகின்ற பெருமான் புனித வடிவோடு அங்கு நின்று சிவபூசை கோலம் தருகின்றான். 6 படை வீடு என்று நாம் சொல்லுகிற பொழுது முருகனுக்கு இயல்பாகவே படை வீடாக அமைந்தது திருச்செந்தூர் மட்டும்தான். படைவீடு என்றார் படைவீடு என்றார் போர்க்களத்திற்கு செல்லுகின்ற அந்த தலைவன் தன்னுடைய படைகளை நிறுத்தி வைக்கின்ற இடத்திற்கு படைவீடு என்று பெயர். முருகப்பெருமான் தன்னுடைய படைகளை நிறுத்தி வைத்த ஒரே இடம் திருச்செந்தூர் தான். அதனால படைவீடு என்பதற்குரிய பெருமை உடைய ஒரே தலம் திருச்செந்தூர். சூரபதுமனை வென்ற பிறகு மீண்டும் இங்கே தமிழகம் திரும்பிய பொழுது சிவபக்தனாக இருந்த சூரபதுமனை வதம் செய்த காரணத்தினாலே சேவலும் மயிலுமாக அவன் ஆன பின்னாலும் கூட சிவபூசை செய்து அதை சரி செய்ய வேண்டும் என்று கருதுகிறார் முருகப்பெருமான். தம்முடைய திருக்கரங்களினாலே மலரெடுத்து சிவமூர்த்தத்தை அர்ச்சிக்கின்ற அற்புத திருக்கோலம்தான் அந்த புனித வடிவு என்று கூறுகின்றார். அருணகிரிநாத சுவாமிகள் இப்படி கூறுவதற்கு காரணம், முருகனே சிவபூஜை செய்தான் என்று சொன்னால் தந்தை செய்து காட்டினால் பிள்ளை செய்வான், உயிர்களெல்லாம் சிவபூஜை செய்ய வேண்டும் என்கின்ற கருத்தை அங்கே வலியுறுத்துகின்றார் அருணகிரிநாத சுவாமிகள். நாள் போகலாம், சிவபூஜை செய்யாமல் அந்த நாள் போகலாமா? சிவபூஜை என்பது சிவனை சிந்தையிலே நிறுத்தி வந்திப்பது, அதுதான் சிவபூஜை. அரணார்க்கு அதித பொருள் காட்ட
காட்டு அதீத பொருள் என்று சொன்னால் உயர்வான பொருள் பிரணவோபதேசம். ஞான வடிவமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பிரணவத்தினுடைய பொருளை பெருமானுக்கு கூறினானாம். பொருள் காட்டு அதிப. அதிப என்றால் கோடான கோடி அண்டங்களுக்கும் முருகன்தான் அதிபன், அவன்தான் அதிபதி. உயிரற்ற பொருள்கள் அத்தனையும் அவனுடைய உடைமை, உயிருள்ள பொருள்கள் அத்தனையும் அவன் அடிமை. அதனால் அவனை அதிப என்று சொல்லுகிறார். அத்தனை பொருள்களுக்கு அதிபனாகவும் அவ்வளவு உயர்ந்தவனாகவும் இருந்தாலும் கூட அடியார்க்கு எளிய பெருமாளே, சௌலபியம் என்று சொல்வார்கள். இறைவனுடைய பெருமை மிக உயர்ந்தவனாக இருப்பதல்ல, மிக எளியவனாக வருவது. பொன்னும் இப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்ன என் பிழையை பொறுப்பானை, பிழையலாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மையனறிவொன்னாயம்மானை, எளிவந்த பிரானை, அண்டம் வைகும் வயற்பழன தனி ஆரூரானை, மறக்கலுமாமே. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூர்ல சொல்லுகிறார். இன்ன தன்மையன் என்று அறிவொன்னாய் எம்மான். இந்த அறிவை வைத்துக் கொண்டு அவனை அளக்க முடியுமா? அரடி ஸ்கேலை வச்சுக்கிட்டு பசிபிக் மகாசமுத்திரத்தை அளக்க முடியுமா? நம்முடைய அறிவு குறையுடைய அறிவு. இந்த அறிவினாலே அவனை அளத்தல் முடியாது. அவனாக இறங்கி வந்து கருணையினால் தன்னை காட்டினாலே ஒழிய உயிர்கள் தாமாக சென்று அவனை அடைய முடியாது, அறிய முடியாது. ஆகையினாலே அன்பிற்கு எளியவனாக வந்து விடுவானாம். சிக்கன பிடித்தேன் இனி எங்கெழுந்தருளுவது என்று மணிவாசக பெருமானும் கேட்கின்றார். நிலையா பொருளை உடலா கருதி முருகப்பெருமானிடம் ஒரு விண்ணப்பம் வைக்கின்றார். விண்ணப்பம் வைப்பதற்கு முன்பாக பெருமானுடைய பெருமைகளை சொல்லிவிட்டு, சுவாமி ஒரு விண்ணப்பம். பெருமானுடைய திருவடிக்கு ஒரு விண்ணப்பம் வைக்கின்றார். பெருமைகளை எடுத்துச் சொல்லி அந்த விண்ணப்பத்தை செய்கின்றார். இந்த உலகத்திலே உடலையே உயிராக கருதுகின்றவர்கள்தான் பெரும்பான்மையான மக்கள். நிலையில்லாத பல பொருள்களை நிலையுள்ளவை என்று கருதி இந்த உயிரானது உலக வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறது. அதிலும் இந்த உடலையே தானாக கருதி கொள்ளுகின்ற மயக்கம் உயிர்களுக்கு அதிகம் உண்டு. வள்ளுவப் பெருமானிடம் ஒருவர் போய் கேட்டார், சுவாமி எதற்காக பிறப்பு வருகிறது நமக்கு என்று கேட்கிறார். பெருமான் சொல்லுகிறார், பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு என்று சொன்னார். எதெல்லாம் பொருள் இல்லையோ அதெல்லாம் பொருள் பொருள் என்று மயங்குவதனால் அல்லவா இந்த பிறப்பு மீண்டும் மீண்டும் வருகிறது என்று சொல்லுகிறார். அப்ப எது பொருள் என்று உணர்ந்தால் பிறப்பு நின்றுவிடும். பொருள் அல்லவற்றை பொருள் என்று மயக்கத்தினாலே அறிந்து கொள்வதனாலே இந்த மயக்க உணர்வு தீருகின்ற வரைக்கும் பிறப்பு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. பட்டினத்தார் ஒருவர் கேட்டார், சுவாமி பிறந்தவர் இறந்துதான் ஆக வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு சுவாமி ரொம்ப அற்புதமா பதில் சொன்னார். அப்பா, வலிமையாக ஒருத்தன் இருக்கிறான், அவனையும் கூப்பிடு. மெலிமையாக ஒருவன் இருக்கிறான், அவனையும் கூப்பிடு. 2 பேர் கையிலும் ஒரு கல் தா, வானை நோக்கி விட்டெறிய சொல். வலிமையானவன் வலிமையாக எறிவான், மென்மையாக இருக்கிறவன் மென்மையாக எறிவான். எந்த கல் கீழே வரும், எந்த கல் கீழே வராது என்று கேட்டார். அவன் சொன்னான், சாமி என்ன சாமி, மேலே எரிஞ்ச 2 கல்லும் தானே கீழே வரும்னா. அப்ப வலிமையானவன் எரிஞ்சாலும் மென்மையானவன் எரிஞ்சாலும் மேலே போன கல் கீழே வந்துதான் தீரும். அதுபோல எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் புகழ்மிக்கவனாக இருந்தாலும் படித்தவனாக இருந்தாலும் இந்த மண்ணில் பிறந்தா ஒரு நாள் இறந்துதான் ஆகும், வேற வழி கிடையாதுப்பா. வல்லான் ஒருவன் எரியினும் மாட்டான் ஒருவன் எரியினும் தவாது வீழும் கல்லே போல் என்று சொல்லுகிறார். விட்டெறிந்த கல்லு கீழே வந்துதானே ஆகும், எடுத்த உடம்பு போய்த்தானே ஆகும். இந்த உடலை நிரந்தரம் என்று கருதி இந்த உடலுக்காக எத்தனையோ நாட்களை நாம் வீணாக்குகிறோம். உடலை தூய்மை செய்வது, உடலை போற்றுவது, கொஞ்சம் சூடு பொறுக்க முடியல உடனே ஏசி ரூம் போயிடலாமான்னு தோணுது.
கொஞ்சம் பசி பொறுக்க முடியல, உணவு சாப்பிடலாமான்னு தோணுது. வாசனாதி திரவியங்களை போட்டுக் கொள்ளலாமா என்று தோன்றுகிறது. நல்ல உடை உடுத்தலாமா என்று தோன்றுகிறது. இப்படி உடலை பல்வேறு விதமாக போற்றுகின்ற நாம் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்ம அறிவை போற்ற வேண்டுமே என்று கருதுவதில்லை. அதனால் சுவாமி சொல்லுகிறார், நிலையற்ற பொருள் என்று உடலை நினையாமல் இது எப்பொழுதுமே நம் கூட இருக்கும் என்று கருதி இந்த உடலை போஷிப்பதிலேயும் போற்றுவதிலேயுமேயே நீண்ட காலத்தை செலவழித்து வருகிறோமே என்று கூறுகிறார். நிலையா பொருளை உடலா கருதி நெடு நாள் பொழுதும் அவமே போய், ஒவ்வொரு நாளும் அவமாக போய்க் கொண்டிருக்கிறது. எத்தனை பத்திரமாக பாதுகாத்தாலும் இதை பிணியிலிருந்து பாதுகாக்க முடியுமா? இதை மரணத்திலிருந்து பாதுகாக்க முடியுமா? இதை மூப்பிலிருந்து பாதுகாக்க முடியுமா என்று உணர்வதில்லை இந்த உயிர். நமக்கு மூப்பு எப்பொழுதோ வரும் என்று நினைக்கிறது. ஆனால் அது உடனே வந்துவிடும். நாம் நினைப்பது போல அது நீண்ட காலம் கழித்து வருவதில்லை, விரைந்து வருகிறது. ஓடுகின்றனன் கதிரவன், அவன் பின் ஓடுகின்றது ஒவ்வொரு நாளும் என்றார் வள்ளற் பெருமான். நீ நாளும் நன்னெஞ்சே நினை கண்டாய், யார் அறிவார் சாநாளும் வாழ்நாளும், சாய் காட்டம் பெருமார்க்கே பூநாளும் தலை சுமப்ப புகழ் நாமும் செவி கேட்ப, நாளும் நவின்றேத்த பெறலாமே நல்வினையை. நல்வினையை ஈட்டுவதற்கு நீ வாழ்நாளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டாமா? உடம்பு பெற்ற பயன் என்ன தெரியுமா? பூநாளும் தலை சுமப்ப புகழ் நாமும் செவி கேட்ப, நாளும் நவின்று ஏத்த பெறலாமே நல்வினையே. இந்த உடம்பினாலே நாம் பெற வேண்டிய பயனை பெறுவதற்கு முருகப்பெருமானுடைய திருவடியை தினந்தோறும் வழுத்தி பாடி அவன் புகழை பேசி வாழ்நாளை தவநாளாக ஆக்க வேண்டும். ஆனால் அவநாளாக அல்லவா போய்கொண்டிருக்கிறது. ஒரு நாள் என்ன ஆகிறது? இளமை இருக்கிற வரைக்கும் ஒன்றும் தெரியறதில்லை. அந்த ரத்தம் சூடாக இருக்கிற வரைக்கும் ஓடுகிறோம், தெரிகிறோம், அலைகிறோம், எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம். எல்லாம் நம்மால் நடக்கிறது என்று கருதுகிறோம். ஆனால் ஒரு நாள் பாலனாய் கடிந்த நாளும் பனிமலர் கோதைமார் மேலனாய் கடிந்த நாளும் மெலிவடு மூப்பு வந்து கோலனாய் கடிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கட்டேன் என்று அப்பர் சுவாமிகள் சொல்லுவது போல ஒரு நாள் என்ன ஆகும் என்று சொல்லுகிறார் நம்முடைய அருணகிரி சுவாமிகள். நிறை போய், இந்த உடம்பு நிறைவாத்தான் இருந்தது, பலமா இருந்தது, சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தது. ஆனால் நிறைவாக இருந்த இந்த உடம்பு குறைகளை காண ஆரம்பித்து விட்டது. என்னவோ சார், கொஞ்ச நாளா வயிறு சரியா இல்ல, சொன்னதை கேட்க மாட்டேங்குது, நாக்கு வேணுங்கிறது கொடுத்தா வயிறு இது வேண்டாங்குது, வயிறு ப்ராப்ளம் ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நாளா என்னவோ சார் கண்ணு சரியா தெரியல, டாக்டர்கிட்ட போனா வயசாச்சு இல்லைங்கிறாங்க, காது சரியா கேட்க மாட்டேங்குது. நிறை போய் செவிடு குருடாய் பிணிகள் நிறைவாய், உடம்பு நலம் நிறைவாக ஒரு காலத்தில் இருந்தது, இப்ப பிணிகள் நிறைவா போச்சு. ஏகப்பட்ட வியாதி சொல்லுகிறோம். அந்த பிணிகள்லாம் எங்க இருந்து ஐயா வந்தது? நிறை போய் செவிடு குருடாய் பிணிகள் நிறைவாய் பொறிகள் தடுமாறி, பொறிகள் எல்லாம் தடுமாறுகிறது. கண்ணு ஒண்ணு பாக்குது, அப்புறம் பார்த்தப்புறம் காட்சி தப்பா தெரியுது. புலனைந்தும் பொறி கலங்கி நெறிமயங்கி அறிவழிந்திட்டு ஐமேல் உந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில். 5 புலன்களும் தன்னுடைய நெறியிலிருந்து விலகி போய் அதது ரிப்பேர் ஆயிடுமா. மரணப்படுக்கையில் படுத்திருக்கிற பொழுது ஒன்றும் தெரியாது. ஒருத்தர் படுத்திருந்தார், சுத்தி சொந்தக்காரங்க கூட்டம், பெரிய கடை வச்சு வியாபாரம் பண்ணி சிறப்பா இருந்தவர். கந்தசாமி பெரிய பையனை கூப்பிட்டார், அப்பா இங்க தலைமாட்டில் இருக்கேன்ப்பா. ராமசாமி, அப்பா இந்த பாருங்க பக்கத்தில் நிக்கிற பாருங்க.
குப்புசாமி அப்பா இங்கோ கால் மாட்டு, இங்க நிக்கிறப்பா. ஏண்டா எல்லாரும் இங்கே இருக்கீங்களே, கடையை யாரா பாத்துக்குவான்னு கேட்டான். போற நேரத்தில் கூட கடை ப்ராப்ளம். ஏன் அப்ப முருகனை நினைச்சா என்ன? எப்பொழுதுமே இந்த உலக வாழ்வியே நினைந்து நினைந்து பிறப்பை வீணாக்குகின்றார்கள். அதை அருணகிரிநாதர் சொல்லி வருத்தப்படுகிறார். நிறைவாய் பொறிகள் தடுமாறி, பேச்சு வராது, கைய அடையாளம் காட்டுவார், சுத்தி சுத்தி காட்டுவார். என்னவோ தெரியல, 2 நாளா கைய ஆட்டி ஆட்டி சொல்றார். என்ன சொல்றான்னு தெரியல. பெரிய பையன் சொல்லுவான், உங்களுக்கு புரியலையா, சாவியை என்கிட்ட கொடுக்க சொல்றார். உங்களுக்கு புரியலையா, சாவியை என்கிட்ட கொடுக்க சொல்றார் அப்படின்னு அவன் அர்த்தம் சொல்லுவான். காலம் முடிந்து போன பிறகு இந்த உலகை விட்டு செல்லுகிற உயிர் ஏங்குமா. நிறைவாய் பொறிகள் தடுமாறி மல நீர் சயனமிசையா பெருகி. நன்றாக வாழுகின்ற பொழுது எதை கண்டு அருவருப்படைந்தோமோ, அருவருப்படைந்த பொருளெல்லாம் உடன் கூடவே இருக்குமா படுக்கையில் இருக்கிற பொழுது. மற்றவர்கள் மலத்தை கண்டு முகத்தை சுளித்த நாம் நம்முடைய மலத்தின் மேலேயே கிடக்கிற நிலை வந்து சேரும். எவ்வளவு கொடுமை. அருவருப்பார்கள். அந்யோன்யமாக நம்ம கூட இருந்தவர்கள், நம் பொருளை பெற்றவர்கள், அவர்களெல்லாம் முகம் சுளித்து நம்மை விட்டு விலகிச் செல்லுவார்கள். என்ன காரணம்? வாழ்ந்த காலத்திலே முருகனுடைய திருநாமத்தை சொல்லாமலும் திருப்புகழை ஓதாமலும் சிவபூசை செய்யாமலும் இருந்த காரணத்தினாலே படுத்த படுக்கை பாயிர் படுவா. நம்முடைய திருப்போரூர் சந்நிதி முறையிலே சுவாமிகள் சொல்லுவார்கள், நோயிற்கிடவாமல் நொந்து மனம் வாடாமல் பாயிற்கிடவாமல் என்று போரூர் முருகன்ட்ட விண்ணப்பம் வைக்கிறார். நீ ஒரு நொடியில் என்னை அழைத்துக் கொண்டு போய்விட வேண்டும் என்று கேட்கிறார். ஞானிகள் அப்படித்தான் கேட்பாங்க. நிலையில்லாத இந்த உலகத்தின் மேலே நாம் பற்றுக்கொள்ளக்கூடாது. அதனால விட்டு விட்டு ஓடணும்னு அர்த்தம் இல்லை. இருக்கிற பொழுதே அதோடு எப்பொழுதும் விலகுவதற்குரிய மனநிலையிலே இருக்கணும். கப்பல் நீரிலே இருக்கலாம், ஆனால் நீர் கப்பலிலே இருக்கக்கூடாது. நாம் உலகத்திலே இருக்கலாம், உலகம் நம்மிடம் இருக்கக்கூடாது. வாழ்க்கையை அப்படி செய்து கொண்டு வருகிறவர்கள் எப்பொழுதும் துன்பப்பட மாட்டார்கள். ஒரு ஞானியை பார்த்து ஒருவன் கேட்டான், சுவாமி நீங்க எப்படி தப்பு செய்யாமையே இருக்கிறீங்களே, இது எப்படி சாத்தியமாகுது? நாங்களாம் அப்பப்ப தப்பு பண்றோமே, திரும்பவும் திருந்துற மாதிரி திருந்துறோம், திரும்பவும் பண்றோம், ஏன் இப்படி சாமி? நீங்க ஒரு தப்பும் பண்றது இல்லையே. இந்த ஞானி அவனையே பார்த்தார். கொஞ்ச நாளை பார்த்துட்டு சொன்னார், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னும் 15 நாள்ல நீ இறந்து போயிருவ தெரியுமா உனக்குன்னு கேட்டார். இதனடா வம்பா போச்சு அப்படின்னு பயந்துட்டாங்க. என்ன சாமி சொல்றீங்க? ஆமாப்பா, உனக்கு 15 நாள் தான் வாழ்வுன்னார். அலறி அடிச்சுக்கிட்டு வந்தான் அவன். அவர் சொன்னா நடக்கும், சத்திய வாக்கு உடையவர் அந்த ஞானி. வந்தான், கண்ணீர் விட்டான், ஒவ்வொரு கோயிலா போனான், தான தர்மம் பண்ணான். 15 நாளும் அவன் செய்யாத தர்மம் கிடையாது. 15வது நாள் படுத்த படுக்கை ஆயிட்டான். ஞானி வந்து பார்த்தார், எப்படிப்பா இருக்கேன்? சாமி நீங்க சொன்னீங்க, இதோ படுத்துட்டேன் படுத்த படுக்கையா, என் வாழ்க்கையே முடிய போதே சாமின்னா. சரிப்பா, இந்த 15 நாள் எவ்வளவு பாவம் பண்ணேன்னு கேட்டார். சாமி பாவம் பண்றதுக்கு ஏது நேரம்? இந்த 15 நாள் கழிச்சு வரப்போற சாவையே நினைச்சுக்கிட்டு எவ்வளவு தானம் பண்ண முடியுமோ தர்மம் பண்ண முடியுமோ செஞ்சேன், எல்லாம் நல்லதுதான் பண்ணேன். ஓஹோ, அப்ப சாவை நினைச்சுக்கிட்டே இருந்தா நல்லது பண்ற இல்லையா? நாங்களும் அப்படித்தான் நிலையாமையாக இருக்கக்கூடிய நிறைவு நாளை நினைச்சு நினைச்சு எப்பவுமே எங்க ஞாபகத்தில் இருக்கிறதுனால நாங்களும் எப்பவுமே தப்பு பண்றதில்ல. நீ கேட்டியப்பா ஒரு கேள்வி, அதுக்கு பதில் கிடைச்சதா உனக்குன்னார். கிடைச்சது சாமின்னு வணங்கிட்டு இந்த உலகத்தை விட்டு நீங்கினான் அவன். ஆக அன்பர்களே, நிலையாமையை நினைவில் நிறுத்திக் கொள்வதற்கு எதற்காக என்றால் உலகத்திலே வாழுகிற பொழுது தவறுகள் செய்யாமல் இருப்பதற்காக. அதனால தான் நம்முடைய ஞானிகள் அதை வலியுறுத்தினார்கள். மல நீர் சயனம் இசையா பெருகி மடிவேற்குரிய நெறியாக. இப்படியா உலகத்தவர்கள் அழிந்து போவது போல நானும் அழியணும்? சுவாமி நானும் இப்படி போயிடலாமா? போகக்கூடாதே. உன்னுடைய திருவடியை வந்து அடைந்தவனாயிற்றே நான், உன் பெருமையை புரிந்தவனாயிற்றே நான். முருகா, உன்னுடைய திருநாமத்தை எப்பொழுதும் சொல்லுவதும்
உன் திருவடியையே எப்பொழுதும் நினைப்பதும், உன் திருக்கோயிலையே எப்பொழுதும் வலம் வருவதும், உன் திருக்கோலத்தையே எப்பொழுதும் காண்பதுமாக அல்லவா நான் இருக்க வேண்டும். மறை போற்றறிய ஒளியாய்ப் பரவு மலர்த்தாள் கமலம் அருள்வாயே. ஆகவே பெருமானே, நான் உன்னுடைய திருவடி தாமரையை எப்பொழுதுமே சிந்திக்கும்படியாக என்னுடைய சிந்தனையில ஒளிமயமாக நீர் விளங்க வேண்டும். வேதங்களெல்லாம் போற்றியும் கூட உன்னை காண முடியவில்லை. இது அல்ல, இது அல்ல, இது அல்ல என்றுதான் வேதங்கள் பிரம்மத்தை சுட்டுகின்றனவே தவிர இதுதான் பிரம்மம் என்று சுட்டிக்காட்ட முடியவில்லை. எனவே வேதங்களே காண முடியவில்லை என்று ஓலமிடுகின்ற உமது பொன்னார் திருவடிகளை எம்முடைய சிந்தையிலே நிறுத்தி, உள்ளத்திலே நிறுத்தி, என் நினைவிலே நிறுத்தி, எப்பொழுதும் உன்னை பரவி உன்னுடைய பேரின்ப வெள்ளத்திலே நான் மூழ்கி கிடக்கும்படியாக எம்மை செய்து, உலகத்தவர் போல் இந்த வாழ்வை அற்பமாக நிறைவுற்று வீணாக போகாமல் வாழ்வை பயனுறச் செய்யும்படியாக செய்வீராக என்று திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய திருவடியிலே தம்முடைய சென்னி சேர்த்த வணக்கங்களை செலுத்தி விண்ணப்பம் செய்கின்றார் அருணகிரிநாத சுவாமி. அவருக்காக செய்தார் அந்த விண்ணப்பம். அவருக்கு நிச்சயமாக முருகப்பெருமானுடைய திருவடி திருவருள் நிரம்ப உண்டு. பின் எதற்காக இந்த பாடல்? நாள்தோறும் இந்த பாடலை நாம் அவனுடைய திருமுன்பாக ஓதி ஓதி நாம் நலம் பெற வேண்டும் என்பதற்காக கருணையோடு அருணகிரிநாத சுவாமிகள் நமக்கு அருளிச் செய்த திருப்புகழ். இந்த திருப்புகழை நாள்தோறும் நாம் சிவபூசையிலே ஓதி முருகப்பெருமானுடைய திருநாமத்தை ஓதி வாழ்வும் வளமும் நலமும் பெறுவோமாக என்று சொல்லி இந்த அளவிலே இந்த திருப்புகழ் விரிவுரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.